பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ரட்சிப்பை குறித்ததான சில பாடங்களிலே நாம் தொடர்ந்து சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். அப்போஸ்தலர் பவுலுடைய வாழ்க்கையில் இருந்ததான ரட்சிப்பின் அனுபவத்தின் மூலமாய் நாம் எதிலிருந்து ரட்சிக்கப்பட வேண்டும், ஏன் ரட்சிக்கப்பட வேண்டும், என் அடிமைத்தனங்களிலிருந்து விடுதலை பெற வேண்டும், ஆவியானவர் எப்படி நம்மை விடுதலை ஆக்குகிறார் என்பதெல்லாம் நாம் கற்றுக்கொண்டோம். தேவனுடைய பரிபூர்ண விடுதலை குறித்து நாம் சில சத்தியங்களை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 13 15 வசனங்கள் மிக தெளிவாக கர்த்தருடைய சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. இந்த சத்தியம் நாம் கேள்விப்படுகிற பட்சத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய விடுதலை உண்டாகும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்கிற வார்த்தையின்படி இந்த சத்தியமானது நம்முடைய ரட்சிப்பை புதுப்பித்து நம்முடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை தந்து பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து முற்றிலுமாய் நம்மை விடுதலையாக்கி நம்மை ஆசிர்வதிக்கிறது. நாம் முற்றிலுமாய் அடிமைத்தனத்தில் வல்லமையிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டாம். நாம் பாவத்துக்கு அடிமைகளாய் இருந்தோம், பாவத்திலே மரித்திருந்த நாம் தேவனிடத்திலே கடந்து வரும் பொழுது, பாவங்கள் மன்னிக்கப்படும் போது அவர் நம்முடைய பாவங்களை நீக்கி சாத்தானுடைய அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுவித்து நமக்கு ரட்சிப்பை அவர் தருகிறவராய் இருக்கிறார். நாம் பாவத்திலே மரித்தவர்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. எசேக்கியேல்ல வாசிக்கிறோம், பிரேத குழிகளை நான் திறக்கிறேன். நாம் மரித்து கிடந்த சடலங்களைப் போல நாம் பாவத்திலே மரித்து கிடந்தோம். அந்த பிரேத குழியிலிருந்து தேவன் நம்மை வெளிப்பட பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். பாவம் என்பது ஒரு பிரேத குழியே. நாம் அதிலே மரித்து கிடக்கிறோம், ஜீவனற்றிருக்கிறோம், ஆவிக்குரிய நிலைமையிலே மரித்த நிலையிலே காணப்படுகிறோம். ஆதாம் ஏவாள் பாவம் செய்யும் பொழுது அந்த கனியை புசிக்கிறவர்கள் சாகவே சாவார்கள் என்று வேதம் ஆண்டவர் சொன்னது போலவே ஆவியிலே ஒரு மரணத்தை மனிதன் சந்தித்தான். இந்த நாள் வரைக்கும் அந்த மரணம் மனிதனை ஆட்கொண்டுதான் வருகிறது. அவன் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான். ஆண்டவர் இந்த பாவ மரணத்திலிருந்து ஒரு விடுதலை தருவதற்கு, ரட்சிப்பை கொடுப்பதற்கு அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். யாரெல்லாம் அவரை ஏற்றுக்கொள்கிறார்களோ, அவரிடத்தில் பாவங்களை அறிக்கை செய்கிறார்களோ, அவர்களுடைய பாவங்களை இயேசு கிறிஸ்து மன்னித்து அவர்களுக்கு மீட்பை தருகிறவராயிருக்கிறார். பாவங்களினாலும் மாமிச விருத்த சேதனம் இல்லாமையினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை அவரோடு கூட உயிர்ப்பித்து என்று சொல்லி கொலோசியர் 2:13 வசனம் சொல்லுகிறபடியாக நாம் அவரிலே உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். ஞானஸ்நானம் என்பது அவரிலே நாம் இணைந்து மரணத்திலே நாம் ஒன்றாகிறோம். அவரிலே இணைந்து நாம் உயிர்த்தெழுதலிலே நாம் அவரோடு கூட பங்கடைகிறோம். இந்த மரித்து, பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கிற இந்த அனுபவமே ஞானஸ்தானத்துக்கான ஒரு அடையாளமான காரியமாயிருக்கிறது. தெய்வ பிள்ளைகளை, நாம் ஆவிக்குரிய ஜீவியத்திலும் அப்படி நாம் பாவத்துக்கு மரித்து நாம் நீதிக்கு பிழைத்த ஒரு ஆவிக்குரிய அனுபவம் முதலாவது நமக்கு தேவை. அதற்கு பின்பே ஒரு வெளியரங்கமான அடையாளமாக நாம் ஸ்நானம் பெறுகிறோம். ஞானஸ்தானம் என்பது ஒரு அடக்க ஆராதனைக்கு சமமானது. பாவ மனுஷனை அடக்கம் செய்து விடுகிறேன், நான் நீதிக்கு பிழைத்த உயிர்த்தெழுந்த ஒரு மனுஷனாய் மாறுகிறேன். தேவரின் பாவத்தின் தோஷத்தை எனக்கு மன்னித்தீர் என்று வசனம் சொல்லுகிறது. நம் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். சங்கீதக்காரன் மிக அழகாக 32ஆம் சங்கீதத்தில் சொல்லியிருக்கிறத பார்க்கிறோம். எவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ அவன் பாக்கியவான், எவனுடைய மீறுதலை கர்த்தர் எண்ணாது இருக்கிறதோ பாக்கியவான். நம்முடைய வாழ்க்கையில பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். நம்முடைய பாவங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன் சொந்த இரத்தத்தினாலே கழுவி நம்மை சுத்திகரிக்கிறார். அநேகருக்கு இதிலே அநேக சந்தேகங்கள் உண்டு. எல்லா பாவங்களையும் ஆண்டவர் மன்னிப்பாரா? ஆம். உன் பாவங்கள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் அதை பஞ்சை போல் வெண்மையாய் மாற்றுவேன் என்று சொல்லி அங்கே வசனம் சொல்கிறதை பார்க்கிறோம். தாவீது சொல்கிறார், நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினால் எலும்புகள் நினமுள்ளதாயிற்று.
தேவரீர், என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் பாவத்தின் தோஷத்தை நீர் மன்னித்தீர். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வு அடைய மாட்டான். அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நம்முடைய பாவங்களை தேவனிடத்தில் அறிக்கை செய்ய வேண்டும். ஒன்று விடாமல் நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாய் இருந்த பாவங்களையும் நாம் அறிக்கை செய்துதான் ஆக வேண்டும். நாம் ரட்சிப்பை அடைவதற்கு முன்பாக செய்த பாவங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தாரே தவிர அவைகளை முற்றிலும் மன்னித்து விடவில்லை. பாவங்களை அறிக்கை செய்தால் மாத்திரமே ஒரு மனுஷனுக்கு மன்னிப்பு உண்டாகும் என்கிறது நியமனம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காய் ரத்தம் சிந்தி இருக்கிறார். நாம் பாவங்களை அவரிடத்தில் அறிக்கை செய்ய வேண்டும். யாக்கோபிடத்தில் தேவன் கேட்கிறார், உன்னுடைய பெயர் என்ன? அவன் யாக்கோபு என்று சொல்லுகிறான். யாக்கோபு என்றால் எத்தன். அவன் ஏமாற்றுக்காரனாய் இருந்தான். ஆண்டவருக்கு அவனுடைய பெயர் நன்றாக தெரியும். ஆனாலும் தான் ஒரு ஏமாற்றுக்காரன் என்பதை அவன் வாயினாலே அவன் சொல்ல வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். உங்களுடைய பாவங்களையும் நீங்கள் உங்கள் வாயினாலே தேவனுக்கு நீங்கள் சொல்லும் பொழுது உங்களுக்கு ரட்சிப்பு உண்டாகிறது. 2 காரியம் மிக முக்கியம். பாவத்தை குறித்து மனம் வருத்தம் அடைய வேண்டும். 2வது, பாவத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும். அப்பொழுது ஒரு மனுஷனுக்கு ரட்சிப்பு உண்டாகிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று வேதவசனம் தெளிவாய் சொல்லுகிறது. அநேகருக்கு இப்படிப்பட்ட சந்தேகம் உண்டு. ஆவியானவருக்கு விரோதமாய் செய்கிற பாவங்கள் மன்னிக்கப்படுவதில்லையே. ஆவியானவருக்கு விரோதமான பாவங்கள் என்ன? நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக சத்தியம் அறியாததினாலே அறியாமையிலே பாவம் செய்தோம். அதை தேவன் காணாதவர் போல் இருந்தார். நாம் சத்தியத்தை அறிந்த பிறகு பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதும் நம்மை கண்டித்து உணர்த்துகிறவராய் இருக்கிறார். சத்தியத்தில் நடத்துகிறவராய் இருக்கிறார். நாம் சத்தியத்தை அறிந்திருந்தும் ஆவியானவர் உணர்த்தியும் நாம் துணிகரமாய் செய்கிற பாவங்களுக்கு ஆண்டவர் நீதியான தண்டனை கொடுக்கிறார். நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்டப்படும் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே நாம் சக்கேயுடைய வாழ்க்கையை பார்த்தோமானால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சக்கேயு வீட்டுக்கு வந்த பொழுது, உன் பாவங்களை அறிக்கையிடு என்று சொன்னார். அவன் அறிக்கை செய்தான். அவன் செய்த காரியம் என்ன? யாரிடத்திலாகிலும் நான் ஏமாற்றி வஞ்சித்து வாங்கினதுண்டால் நாளத்தனையாய் திரும்பி கொடுக்கிறேன். அவன் நியாயப்பிரமாணத்தை அங்கு நிறைவேற்றுகிறதை பார்க்கிறோம். நியாயப்பிரமாணம் அதை தான் சொல்கிறது. தாவீது தான் செய்த பாவத்துக்காக 4 மடங்கு அவன் திரும்ப கொடுக்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆவியானவர் உணர்த்திய பின்பும், ஆவியானவர் கண்டித்து உணர்த்தின பின்பும் துணிகரமாய் நாம் செய்கிற பாவங்களுக்கு நீதியான தண்டனை உண்டாகும். ஆனாலும் தேவன் நம்மை மட்டாய் தண்டித்து மீண்டும் நம்மை தூக்கி எடுக்கிற தேவனாய் இருக்கிறார். தெய்வ பிள்ளைகளே, தேவன் நம்மை தண்டிப்பதற்கல்ல, நம்மை ரட்சிப்பதற்கு அவர் வாஞ்சிக்கிறார். நம்மை விடுவிக்கிறதற்கு அவர் வாஞ்சிக்கிறார். ஆகவே நாம் ஆவியானுடைய சத்தத்தை கேட்டு நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, அடிக்கொடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிழையை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான். நாம் எச்சரிக்கப்படும் பொழுது அந்த வார்த்தைக்கு உண்மையாய் செவி கொடுப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில ரட்சிப்பு உண்டாகிறதா இருக்கிறது. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்கிறது, கேன்சல் தி டெப்ட். நமக்கு எதிரடையாய் கட்டளையால் நமக்கு விரோதமாய் இருந்த கையெழுத்தை அவர் குலைத்து. இந்த கையெழுத்து என்பது என்ன? ரிட்டன்ஸ், ஹேண்ட் ரிட்டன்ஸ் என்று சொல்லி ஆங்கில வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஹேண்ட் ரிட்டன்ஸ் என்பது ஏதோ ஒரு கையெழுத்து போடுகிறது போல அல்ல, பெயர் எழுதுகிறது போல அல்ல, ஒரு பத்திரமாக இருக்கிறது. கடன் பத்திரம், ரெக்கார்ட்ஸ் ஆஃப் சின், ரெக்கார்ட் ஆஃப் டெப்ட்ஸ் என்று சொல்லி அநேக அறிஞர்கள் அதை மொழிபெயர்க்கிறார்கள். நாம் பாவம் செய்கிற பட்சத்திலே பிசாசானவன் அந்த பாவங்களை கணக்கெடுக்கிறான். அது ஒரு பெரிய பத்திரங்களாக மாறுகிறது. நம்முடைய வாழ்க்கையில செய்த ஒவ்வொரு பாவங்கள், ஒவ்வொரு குற்றங்களும் அந்த கடன் பத்திரத்திலே அது இருக்கிறது. இந்த கடன் பத்திரமானது எங்கே இருக்கிறது என்று சொன்னால், இந்த வசனத்தை நாம் தொடர்ந்து கவனிப்போமானால், நமக்கு எதிரடையாக கட்டளையால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவிலிருந்து எடுத்து என்று சொல்லப்பட்டிருக்கு. நடுவிலிருந்து என்று சொன்னால் எந்த நடுவிலிருந்து? இதற்கு நாம் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை பார்க்க வேண்டும். 59ஆம் அதிகாரத்தில் வாசித்தோமானால், ரட்சிக்க கூடாதபடி கர்த்தருடைய கைகள் குறுகி போகவில்லை,
கேட்கக்கூடாதபடி அவருடைய செவிகள் மந்தமாகவில்லை. நம்முடைய பாவங்களும் அக்கிரமங்களுமே அவருக்கும் நமக்கும் இடையாக பிரிவினை உண்டாக்குகிறது. அப்ப அவருக்கும் நமக்கும் நடுவாய் இருக்கிற காரியம் இங்கே நடுவில் என்று சொல்லும் பொழுது தேவனுக்கும் நமக்கும் நடுவே இந்த ரெக்கார்ட் ஆஃப் டெப்ட்ஸ் இருக்கிறது. நம்முடைய அக்கிரமம், நம்முடைய பாவம். ஆகவே அவர் நம்மை ரட்சிக்க முடியவில்லை. அவர் நம்முடைய சத்தத்தை கேட்க முடியவில்லை. எத்தனையோ முறை ஜெபித்தும், எத்தனையோ முறை நாம் ஆண்டவரிடத்திலே விண்ணப்பம் வைத்தும் அவைகள் நிறைவேறாமல் இருக்கிறதுக்கு காரணம் அவர் வல்லமை உள்ளவர் இல்லை என்பது அல்ல. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன். ஆகிலும் நம்முடையதான இந்த பாவ கடன் பத்திரமானது அவருக்கு நமக்கும் இடையே கிரியை செய்கிறது. அது நம்முடைய அக்கிரமங்களை குறிப்பிடுகிறது, நம்முடைய பாவங்களை குறிப்பிடுகிறது. இது சத்துருடைய ஆயுதம், பிசாசுடைய தந்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தது நம்மேல் விழுந்த கடன் பத்திரத்தை நீக்கும்படியாக. ஆண்டவர் அதை நடுவில் இருந்து எடுத்து சிலுவையில் ஆணி அடித்தார். தேவனுக்கு நமக்கும் ஒப்புரவாக, தேவனுக்கு நமக்கு ஒரு மத்தியஸ்தராக, தேவனோடு இணைகிற ஸ்லாக்கியம் உண்டாக. இதுதான் சிலுவை மரணத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் ரத்தம் சிந்தி மரித்த பொழுது தேவாலயத்தின் திரைச்சிலை மேல் தொடங்கி கீழ் மட்டும் இரண்டாக கிழிந்தது. இது எதற்கு அடையாளம்? தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே இருந்த தடை நீங்கியது. இந்த தடை மாற்றப்பட்டது. நாம் தேவனிடத்திலே சேருகிறதுக்கு ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். தேவனிடத்திலே சேருகிறதுக்கு தைரியத்தை பெற்றிருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் இந்த பாவங்களை எல்லாம் ஒன்றுவிடாமல் அறிக்கை செய்வோமானால் நமக்கும் தேவனுக்கும் இடையாயிருக்கிற இந்த கடன் பத்திரமானது நீக்கப்படும். அது சிலுவையில் ஆணி அடிக்கப்படும். நாம் தேவனோடு கூட இறைகிற ஸ்லாக்கியம் உண்டாகும். நாம் பாவம் செய்ய முடியுமே தவிர பாவத்துக்கு விமோச்சனம் செய்ய முடியாது, பரிகாரம் செய்ய முடியாது. இந்த பரிகாரத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காய் செய்திருக்கிறார். ஆகவே அவர் பரிகாரி, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்று சொல்லி வேதம் சொல்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான, நமக்கு எதிராக இருக்கிறதான இந்த கடன் பத்திரம் நீக்கப்பட வேண்டுமானால் நாம் கட்டாயம் தேவனிடத்தில் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும். எத்தனை லட்ச பாவங்களை நாம் செய்திருந்தாலும் சரி, அத்தனை லட்ச பாவங்களையும் அவரிடத்திலே அறிக்கை செய்தால் மாத்திரம் விடுதலை கிடைக்கும் என்பது உறுதியாக நியமிக்கப்பட்டதான வேதத்தின் சத்தியம். இதை ஒரு பொழுது மாற்ற முடியாது. இதுக்கு வேற ஒரு காரணத்தையும் வேறொரு வழியையும் கண்டுபிடிக்கவே முடியாது. சிலுவை இல்லாமல், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இல்லாமல் நமக்கு ரட்சிப்பில்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே நமக்காய் சிலுவையிலே ரத்தம் சிந்தினவர். அவருடன் நமக்கு மீட்புண்டாகிறது. ஆகவே அவர் கொடுத்த காரியம், நாம் பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும், மனம் திரும்ப வேண்டும், மனம் வருந்தி மனம் திரும்ப வேண்டும். அப்பொழுது தேவன் அந்த சாபத்தை நம்ம விட்டு மாற்றுகிறவராயிருக்கிறார். ஆண்டவர் இயேசு நமக்காக அவர் விலை கிரயமாய் அவர் பலியானார். விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஆம், நாம் அடிமைகளாய் விற்கப்பட்டிருக்கிறோம், பாவத்துக்கு விற்கப்பட்டிருக்கிறோம், பாவத்துக்கு அடிமைகளாய் மாறினோம். ஆண்டவர் தன்னுடைய சொந்த இரத்தத்தை பலியாய் அவர் சிந்தி அவர் நம்மை விலைக்கு மீட்டிருக்கிறார். நம்மேல் இருந்ததான அந்த கடன் பத்திரத்தை அவர் முற்றிலுமாய் நிர்மூலமாக்கினார். நம்மேல் இருந்ததான குற்றம் அதை நீக்கினார். பிசாசானவன், குற்றம் சாட்டுகிறவன், அக்யூசர், அவன் நம்மேல் வைத்த குற்றங்கள் எல்லாம் ஆண்டவர் முற்றிலுமாய் மாற்றினார். அவை எல்லாவற்றையும் சிலுவையிலே ஆணியடித்தார். டிஸ்மேண்ட்லிங் பவர். கொலோசியர் 2:15 சொல்கிறது, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையில் வெற்றி சிறந்தார். ஆம், பிசாசு நம்மேல் அதிகாரம் செலுத்துவதற்கு நோக்கம், காரணம் நமக்குள் இருக்கிறதான கடன் பத்திரம், ரெக்கார்ட் ஆஃப் டெத், ரெக்கார்ட் ஆஃப் சின், நாம் செய்த பாவங்கள். ஆகவே சத்துரு நம்மேல் ஆதிக்கம் செலுத்த முடிகிறது. துரைத்தனங்கள் அதிகாரம் கர்த்தருடையது. நாம் பாவம் செய்தது நிமித்தம் நம்மேல் இருக்கிற அதிகாரத்தை நாம் சத்துருடைய கைகளில் விற்று போட்டோம். சத்துரு நம்மேல் ஆதிக்கம் செலுத்தி நம்முடைய குடும்பத்தை ஆதிக்கமாக செலுத்தி நம்முடைய வாழ்க்கையை அவன் சின்ன பின்னமாய் மாற்றிக் கொண்டிருக்கிறான்.
இன்னைக்கு அநேகர் நினைக்கிறது உண்டு, என் கணவன் எனக்கு பிரச்சனை, என் மனைவி எனக்கு பிரச்சனை, என் சொந்தம் எனக்கு பிரச்சனை என்று சொல்லி அநேகர் மேலே அநேக கசப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாக கவனிக்க வேண்டும். நம்மேல் ஆதிக்கம் செலுத்துகிறவன் பிசாசானவன், நமக்கு எதிராளி பிசாசானவன். அவனுடைய வல்லமையை நம்மேல் இருந்து அவர் எடுக்க விரும்புகிறார். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளி அரங்கமான கோலமாக்கி, இத்தனை காலமும் நம்முடைய வாழ்க்கையிலே மறைந்திருந்து போராடின சத்துருவை அவர் வெளியரங்கமாய் மாற்றுகிறார். நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் காணும்படியாக அவருடைய தந்திரங்களை புரிந்து கொள்ள வைக்கிறார். ஆண்டவர் சத்துருவை முறியடித்து சிலுவையிலே சத்துருவை முறியடித்திருக்கிறார். துரைத்தனங்கள் அதிகாரங்களை உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகள் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். நம்மேல் இருக்கிறதான சங்கிலிகள் பழைய ஏற்பாட்டு காலங்களில் பார்ப்போமானா, ரோம ஆட்சி காலத்துல ஒரு மனிதன் பாவம் செய்வானானால் அந்த பாவம் செய்த மனிதனை பொதுவான இடங்களுக்கு கொண்டு வருவார்கள். எல்லா மனிதர்கள் பார்க்கும்படி கொண்டு வருவார்கள். எல்லா மனிதர்களுக்கு முன்பாக அவன் செய்த பாவங்களை சொல்லுவார்கள். அவனை மிகவும் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்துவார்கள். அப்படிப்பட்ட தண்டனைகள் அங்கே கொடுக்கப்பட்டது. இதுதான் இங்க அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறார். பிசாசானவன் நம்மை, நம்முடைய பாவங்களை மற்றவர்களுக்கு முன்பாய் தெரியப்படுத்தி நம்மை அசுத்தப்படுத்த, அசிங்கப்படுத்த, அவமானப்படுத்த விரும்புகிறான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த அவமானத்தை தானே ஏற்றுக்கொண்டார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போனார்கள். பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் அவரை அவமானப்படுத்தினார்கள். காரணம் என்ன? நாம் அவமானப்பட வேண்டிய இடம். ஜனங்கள் முன்பாய் அவமானப்பட வேண்டியதை அவர் தானே ஏற்றுக்கொண்டது நிமித்தம் நம்மை அவமானத்திலிருந்து அவர் மீட்டுக் கொள்கிறார். பாவத்திலிருந்து அவர் மீட்டுக் கொள்கிறார். நம்மேல் விழுந்ததான சங்கிலிகளை அவர் தகர்த்தெறிகிறார். அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்திருக்கிறார். ஆண்டவர் நம் வாழ்க்கையில செய்கிற ஒரு 3 மிக பெரிதான வேலை என்னன்னு சொன்னா, மரித்திருந்த நம்மை உயிர்ப்பிக்கிறவர், பாவங்களை நமக்கு மன்னிக்கிறார். கொலோசியர் 2:13 படியாக நம்முடைய வாழ்க்கை மரணத்திலும் பாவத்திலும் அடிமைத்தனத்திலும் சிக்குண்ட நிலையிலிருந்து அவர் நம்மை விடுவித்து நம்மை ரட்சிக்கிற தேவனாயிருக்கிறார். அவர் சிலுவையிலே மரித்ததினாலே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவ கடன்கள் எல்லாவற்றையும் அவர் முற்றிலுமாய் எடுத்து சிலுவையிலே ஆணி அடித்திருக்கிறார். நம்முடையதான பாவத்தினால் வந்ததான வேதனைகள், அவமானங்கள், நிந்தைகள், குற்ற மனசாட்சி. இன்னைக்கு அநேகர் குற்ற மனசாட்சியில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஐயோ, நான் இப்படி செய்திருக்கிறேன், இப்படி வாழ்ந்திருக்கிறேன், இப்படி என் வாழ்க்கை இருந்தது என்று சொல்லி அந்த குற்ற மனசாட்சிகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சிலுவையிலே ஆணி அடித்தது நிமித்தம் நமக்குள் ஒரு ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார், விடுதலை தந்திருக்கிறார். மூன்றாவது ஆண்டவர் செய்த காரியம், நம்முடைய சத்துருவை ஜெயித்திருக்கிறார். இனி சத்துரு இல்லை. சத்துரு நமக்கு எதிர்த்து நிற்க முடியாதபடி, சத்துருடைய வாழ்க்கையை அடிமைப்படுத்தாதபடி, சத்துரு மீண்டும் நம்முடைய வாழ்க்கையின் மேலே உரிமை பாராட்டாதபடி ஆண்டவர் சத்துருடைய வல்லமை முற்றிலுமாய் அவர் பிடுங்கி எடுத்திருக்கிறார். அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்திருக்கிறார். தெய்வ பிள்ளைகளை நன்றாய் கவனித்து பாருங்க. மரித்து கிடந்தோம், நம்மை உயிர்ப்பித்தார். நாம் அவமானத்திலே, பாவத்திலே, துக்க வேதனையில இருக்கிறோம். நம் பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் மன்னித்து, அதுடைய வேதனை எல்லாவற்றையும் மாற்றி, துக்கத்தெல்லாம் மாற்றி நம்மை விடுதலை ஆக்குகிறார். நம்ம ஒருவேளை நினைக்கலாம், நான் இவ்வளவு பெரிய பாவங்கள், இவ்வளவு அக்கிரமங்கள் செய்திருக்கிறேன், நான் எப்படி ஆண்டவர் முன்பாக நிற்பேன்? அப்படிப்பட்ட இருதயத்தோடு நீங்க ஆண்டவர் முன்பாக வரும் பொழுது அவர் உங்களை நீதிமானாய் மாற்றி கொடுக்கிறார். ஆயக்காரன் பரிசேயருடைய ஜெபத்தை பார்க்கிறோம். ஆயக்காரன் ஜெபிக்கிறான், ஆண்டவரே, நம்முடைய முகத்தை பார்க்க வெட்கப்படுகிறேன். ஆனால் அவன் திரும்ப போகும்போது நீதிமானாக்கப்படுகிறான். அப்படி உங்களை நீதிமானாய் மாற்றுகிறவர், சந்தோஷத்தினால் மூடுகிறவர், அந்த பழைய பாவத்துடைய வெட்கம் உங்களிடத்துல இல்லாதபடிக்கு உங்களை புது மனுஷனாய் மாற்றுகிறவர். ஓ, மீண்டுமாய் என்னுடைய எதிராளியான சத்ரு என்னை துக்கப்படுத்துவானோ, எனக்கு எதிராய் போராடுவானோ என்று பயப்படாதபடிக்கு அவனை சிலுவையிலே ஜெயித்திருக்கிறார். அவன் பற்களை பிடுங்கியிருக்கிறார், அவன் தலையை நசுக்கி இருக்கிறார். ஆகவே மீண்டுமாய் சத்ரு உங்கள் மேல் அதிகாரம் செலுத்த முடியாது, பாவம் உங்களை மேற்கொள்ள முடியாது. தெய்வ பிள்ளைகளே, முற்றிலுமாய் கிறிஸ்துவுக்கு முன்பாய் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும்.
நீங்கள் ஒவ்வொரு நாளும் தேவன் எங்களை விடுவித்தார், ரட்சித்தார் என்கிறதான ஒரு நம்பிக்கையோடு கூட, ஒரு ஜெயத்தோடு கூட நீங்கள் கடந்து போக வேண்டும். உடைய கடந்த கால வாழ்க்கை முழுவதும் மன்னிக்கப்படுகிறது தேவ பிள்ளைகளை. ஆண்டவரிடத்தில் நீங்கள் அறிக்கை செய்த பட்சத்துல அவைகள் முழுவதுமாய் நீக்கப்படுகிறது. உங்க இருதயத்தில் இருக்கக்கூடியதான அந்த குற்ற மனசாட்சி வேதனையில இருந்து நிரந்தரமான விடுதலை, இந்த விடுதலையின் சுவாச காற்றை சுவாசிக்கும்படி, ரட்சிப்பின் சுவாச காற்றை சுவாசிக்கும்படி ஆண்டு உங்களை எல்லாவித அடிமைத்தனத்துக்கும், எல்லாவித குற்றங்களுக்கும், எல்லா விதமான வேதனையின் பாடுகளுக்கும் விலக்கி இருக்கிறார். சத்துருவே உங்கள் மேல் வைத்திருந்த அதிகாரம், உங்க குடும்பத்தின் மேல் வைத்திருந்த அதிகாரம், உடைய எதிர்கால நன்மையின் மேல் வைத்திருந்த அதிகாரம் எல்லாவற்றையும் முற்றிலுமாய் உறிந்து எடுத்திருக்கிறார். சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்திருக்கிறார். அவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். ஒரு நிரந்தரமான விடுதலை, நித்தியமான விடுதலை ஆண்டவர் இயேசு உங்களுக்கு அவர் தந்திருக்கிறார். சிலுவையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை, இட்ஸ் finished, எல்லாம் முடிந்தது. finished work, சகலத்தையும் செய்து முடித்தார். ஒவ்வொரு முறை உடைய வாழ்க்கையில நீங்கள் கடந்து போகும் போதெல்லாம், வேதனையாய் நெருக்கமாய் உணரும் பொழுதெல்லாம் நீங்கள் இந்த வார்த்தையை நினைவு கூற வேண்டும். என் வாழ்க்கையில எல்லாம் முடிந்தது. என் பாடுகள் முடிந்தது, அவமானங்கள் முடிந்தது, நிந்தைகள் முடிந்தது, அடிமைத்தனங்கள் முடிந்தது, சிறையிருப்பு முடிந்தது. என் வாழ்க்கையில ஒரு சுதந்திரம், என் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம். என் பழைய பாவங்கள், குற்றங்கள் எல்லாம் சிலுவையிலே எல்லாம் நிர்மூலமானது. கர்த்தர் எனக்கு ஒரு புது ஜீவனை தந்திருக்கிறார், ஒரு புதிய ஆரம்பத்தை தந்திருக்கிறார் என்று சொல்லி நம்பிக்கையோடு நீங்க முன்னேறி போவதற்கு இந்த ரட்சிப்பு உங்களுக்கு போதுமானதா இருக்கிறது தேவ பிள்ளைகளே. அவர் மேல் நம்பிக்கையா இருங்க, அவர் மேல விசுவாசமா இருங்க, அவரை ஏற்றுக்கொள்ளுங்க. உங்க இருதயம் வாழும், உங்க வாழ்க்கை மேன்மை அடையும், உங்களுடைய துக்கம் சஞ்சலம் நீங்கும். நீங்க ஒருபோதும் குற்ற மனசாட்சியோடு வாழ வேண்டியதில்லை. உங்க வாழ்க்கையை நீங்கள் அழித்துக் கொள்ள வேண்டியதில்லை. கர்த்தர் கரத்துல கொடுங்க, அதை அழகுள்ளதாய் புதிதாய் மாற்றி கொடுப்பார், நன்மையாய் மாற்றி கொடுப்பார். இத்தனை காலம் நான் இப்படி இருந்தேன் என்று ஒருபோதும் நீங்க நினைக்க வேண்டியதில்லை. உங்க வாழ்க்கை முழுவதும் விடுதலையும் சந்தோஷம் சமாதானம் நிறைந்ததாய் மாறும். செபிப்போம். பரிசுத்தமும் மகத்துவம் உள்ள தேவனை பிதாவே, இந்த செமினார் கிளாஸ்ல உடைய பிள்ளைகள் கற்றுக்கொண்ட சத்தியத்தின்படி உடைய பிள்ளைகளை விடுதலையாக்கும். பாவ கடன் பத்திரம் நீங்கும்படி ஒவ்வொரு நாளும் உடைய பிள்ளைகள் தன்னுடைய எல்லா பாவங்களை அறிக்கை செய்யட்டும். தன் விவரம் தெரிந்த நாள் முதற்கொண்டு செய்த குற்றங்கள், பாவங்கள் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாய் அறிக்கை செய்யட்டும். பலவிதமான சரீர பிரகாரமான வேசித்தனத்தான், அசுத்தங்கள், கோபங்கள், மூர்க்கங்கள், எல்லா பாவங்களையும் அறிக்கை செய்யட்டும். விக்கிரக வழிபாடுகள், விக்கிரக பூஜைகள் எல்லாவற்றையும் அறிக்கை செய்யட்டும். உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இயேசு விடுதலை தாரும். ஆண்டவர் இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்து பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆகி சந்தோஷத்திலே சமாதானத்திலே நிலைத்திருக்க உதவி செய். என் வாழ்க்கையில் வேதனை முடிந்தது என்கிற நிச்சயத்தோடு வெற்றியின் அனுபவத்தை, ஆண்டவரே சந்தோஷத்தை மனதில் கொண்டு கிறிஸ்துவை பின்பற்றுகிற அனுபவத்தை தார். ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த செமினார் கிளாஸ் மூலமாய் தேவன் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதை நான் கிறிஸ்துவுக்குள்ளே விசுவாசிக்கிறேன். May God bless you all.